மிகவும் அருமையான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை இந்த நாளில் உங்கள் ஆவியிலே உங்களுடைய மறு பிறப்பு அடைந்த நேரத்தில் உங்கள் ஆவியிலே மாற்றம் ஏற்பட்டு அந்த மறு வாழ்வு அடைந்த அந்த ஆவியிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இணைந்து இருப்பதினாலே நீங்கள் மனிதர்கள் மேல் சார்ந்திராமல், அவர்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது அற்புதமான ஆசீர்வாதம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவினாலே, அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய நாமத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். அந்த மீட்புக்காக நம் கிறிஸ்து செய்த அதிசயத்தை சிலுவையிலே அறிந்து கொள்ளுகிறோம். அவருடைய உயிர் தெழுதலினாலே நீங்களும் நானும் தைரியம் அடைந்து எதிரிகளை மேற்கொண்டிருக்கிறோம். நீங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைக்காமல் மனித குலத்தை நம்பி, மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைத்து அவர்கள் பின்னே உங்கள் மனதை செலுத்தினால் தோல்வியாக இருக்கும். இந்த நாளிலே நமது ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதனை நம்பாதே. இயேசு கிறிஸ்து மனித அவதாரமாக பூமியிலே வந்து தேவனாயிருந்தபடியினாலே அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற நாங்கள் அவரே அதிசயங்களையும் அற்புதங்களையும் நமக்குள் செய்து வெற்றியாய் வாழ பண்ணுகிறார். God bless you.